முருகர் கோயிலில் ஏன் யானை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வந்திருக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நெடியம் அப்படின்ற ஊருக்கு போக போகிறோம். அங்கே கஜமலை, யானை மலை அப்படின்ற ஒரு மலை மேலே இருக்கிற செங்கல்வராயன் திருக்கோயிலுக்கு போக போகிறோங்க. ஒரு முருகர் கோயில், ரொம்ப முக்கியமான கோயில். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவில் அந்த கோயிலோடைய முழு விவரங்களும், அந்த கோயிலோடைய அழகு எல்லாமே இருக்க போது. வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம கூட நவீன் இருக்கார். நம்ம ஐரா கூட ஐராவில் போக போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். செங்கல்வராய சுவாமி திருக்கோயில் நெடியம் ரொம்ப அழகான கோயிலுங்க. இந்த கோயில் அழகான மலை மீது உள்ள ரொம்ப அற்புதமான கோயில்னு நான் சொல்லுவேன். ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மலைக்கு மேலே ஏறி நின்று பார்க்குற காட்சியெல்லாம், அந்த காட்சிகள் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நிறைய லைக், 5000 6000 லைக் வர்றது மூலிமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நெடியம் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. பள்ளிப்பட்டுலேருந்து 8 கிலோமீட்டர், திருத்தணிலேருந்து 29 கிலோமீட்டர், நகரிலேருந்து 12 கிலோமீட்டருங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் திருத்தணி நகரி வழியாக தான் போனோம். நகரின்றது ஆந்திர பிரதேஷில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக். அதாவது ஆந்திர தமிழ்நாட்டு எல்லையில் இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லணுங்க. நீங்கள் நகரிக்கு உள்ள ஒரு சில கிராமங்கள் வழியாக தான் இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில கிலோமீட்டர்களில் உங்களுக்கு மக்களுடைய மாற்றங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமா அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் பார்க்கலாம். வீடுகள், சாலைகள்னு அப்படியே மாற்றங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறமா திரும்பியும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கோயில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவம் இந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு கிடைச்சிது. அங்கே ஒரு பாறை இருக்குங்க. அந்த பாறை அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அடுக்காங்கல் பாறை வேற லெவலில் இருக்குது. வாவ், அழகாக இருக்குங்க இந்த ரோடு. உள்ள ஆந்திரா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணிலேருந்து வந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் நகரிக்குள்ளே வந்து வரா மாதிரி இருக்கும். அந்த கிராமங்கள் வழியாக ரொம்ப வித்தியாசமான கிராமங்கள். நவீன், அந்த கல்லு பாரு, அந்த கல்லு பாரு, அதுக்குள்ள இல்லை, அதுக்குள்ளலாம் இல்லைடா. நெடியம், இதுதாங்க நெடியம் முருகர் கோயில். வந்துட்டோங்க. நெடியம் செங்கல்வராயன் திருக்கோவில். இந்த பேர் ரொம்ப ஃபேமஸுங்க. நிறைய பேர் இந்த பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முருகப்பெருமான் கோயில் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. இங்கே ஒரு சன்னதி இருக்குது, விநாயகர் சன்னதி. நம்ம ஏற ஆரம்பிக்கலாங்க. சுதை சிற்பமாக முருகப்பெருமான் 4 கரங்களுடன் வள்ளி தேவயானையோடு இருக்கார். பாருங்கள், வேல் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. கல் பதிச்சிருக்கு பாருங்கள் வேலில். இந்த ஒரு மலையேற்றம் ரொம்ப எளிதான மலையேற்றமாக தாங்க இருக்கும். ஒரு 200 படிக்கட்டுகள், 250 படிக்கட்டுகள் தான் இருக்கும் நீங்கள் இந்த மலை ஏறுறதுக்கு. ஏற ஆரம்பிக்கிறோங்க. சின்ன மலை தான் இது. முருகருக்கு உகந்த நாட்களில் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் நிறைய இருக்குங்க.
அதுக்கப்புறமா இந்த கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீபம்லாம் வருது பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், அப்படியே சமத்தளமாக தான், சமத்தளம் மீன்ஸ் படிக்கட்டு இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. 600 படிக்கட்டுகள் இல்லை, படிக்கட்டுகள் போட்டிருந்தா 600 வந்திருக்கும்ல, இல்லைனா இப்போ ஒரு 200 அந்த மாதிரி தான் இருக்கும் படிக்கட்டுகள். நம்ம போகலாம். இங்கே திரும்பி வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் ஆரம்பமாக போகுது. யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி எங்கள் ஃபேமிலி வந்திருக்காங்க. போகலாம். நம்ம ஏறி வந்துட்டோங்க. அங்கே இருக்குது செங்கல்வராயன் கோயில். இங்கே ஒரு தாமரை குளம் தான் நவீனது. தாமரை குளம் இருக்குது. அங்கே படிக்கட்டுகள் இருக்குது. இறங்கி வர்றதுக்கு ஹேண்ட் ரெயில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க இந்த மலை. நிறைய பணிகள்லாம் செஞ்சிட்டே இருக்காங்க போலல்ல, கல்லெல்லாம் உடைச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வியூ சூப்பராக இருக்குது. அந்த கோயில் கிளைமேட்டும் இன்றைக்கி வெயில் அதிகமாக இல்லை. போகலாங்க. கோயிலுக்கு வெளியே வலதுபுறத்தில் சப்த மாதர் சன்னதி. அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் இங்கே இருக்காங்க. ஒருத்தரை வெளியே வச்சுருக்காங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. சப்த மாதாக்கள் சன்னதி சண்டை போட்டிருக்காங்க. கோயில் அருமையாக இருக்குங்க. கொடிமரம், அங்கே பின்னாடி பலிபீடம். இங்கே யானை இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த யானை இங்கே இருக்கிறதுக்கான காரணம், இந்த முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கார். அந்த யானை முருகப்பெருமானை நோக்கி இல்லாமல் கிழக்கு நோக்கி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு அந்த யானை பக்கத்தில் போய் சொல்கிறேன். இதை பாருங்கள், இந்த முருகர் கோயிலில் ஏன் யானை இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வந்திருக்கலாம். இதே மாதிரி யானையை நீங்கள் திருத்தணிலையும் பார்க்கலாம். இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா ஐராவதம்ங்க, இந்திரனுடைய வாகனம் ஐராவதம். இது ஏன் முருகர் கோயில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தெய்வானை திருமணத்துக்கு சீராக வந்து இந்திரன் ஐராவதத்தை வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஐராவதத்தை வந்து எனக்கு வேணாம், எனக்கு மயிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறாரு. அவர் வந்து நான் கொடுத்ததை திரும்பி வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால் இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா இந்திரனுடைய திசையான கிழக்கு நோக்கி இருக்குது. இதுதான் முருகர் கோயிலில் யானை இருக்கிறதுக்கான காரணம். அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் கிழக்கு நோக்கி இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுடைய புராண வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திரன் வணங்கிய முருகப்பெருமான் இங்கே இருக்காருங்க. இந்திரன் இங்கே நீலோத்பாலா, அதாவது இந்த நீல நிற அள்ளி மலர்களை கொண்டு இங்கே இருக்கிற முருகப்பெருமானை வணங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு கஜகிரி அப்படின்னு பேர் இருக்குங்க. யானை மலை அப்படின்னு பொருள். ஏன்னா யானை மாதிரி வடிவத்தில் இந்த மலை இருக்கிறதுனால இந்த மலைக்கு கஜகிரின்னு பேர் இருக்குங்க. கோயிலுக்கு பின்புறம் வந்துட்டு இருக்கோங்க. கோயில் பின்புறம் செமையாக இருக்குது. இந்த மலையை ஏன் கஜமலை யானை மலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது யானை மாதிரி கஜம் மாதிரி இருக்கிறதுனால இது கஜமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம இந்த மலையோடைய வியூவை ஃபுல்லாக பார்ப்போம். அங்கங்கே இந்த மலையில் வந்து
ஊற்று சுனை நீர் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே இருக்குது. இந்த பக்கம் ஏதோ ஒன்று இருக்குது, போய் பார்ப்போம். வியூ தாங்க அட்டகாசமாக இருக்குது. நான் முன்னாடி வண்டியில் வரப்போ சொன்னேன்ல, அந்த பாறை அங்கே இருக்குது பாருங்கள். செம்ம, கடைசி வரைக்கும் போயிட்டு வரலாம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கட்டிடம் இருக்குது. பழைய செங்கற்கள்னால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இருக்குது. அதை போய் பார்க்கலாம் நம்ம என்ன இருக்குன்னு. ஒரு குளம் மாதிரி இருக்குங்க. கண்ணு அப்படியே இப்படி தான் போக தோணுது. இந்த அழகு மலை சுற்றி 360 டிகிரியும் செம்ம வியூஸ் இந்த மலையில. போகலாம். நான் பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மலையில் நிறைய சுனை நீர்கள் இருக்குங்க. அதில் இது வந்து ஸ்பெஷலாக இதுக்கு இந்த மாதிரி செங்கற்கள்னால் சுற்றி கட்டடம் மாதிரி கட்டியிருக்காங்க. சூப்பர். ஆனால் பாசி இருக்குது, பிளாஸ்டிக் நிறைய இருக்குது. அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இந்த செங்கல்வராயன் திருக்கோயில் அவ்வளவு அழகான ஒரு மலைங்க. அழகான கோயில், அழகான முருகப்பெருமான் இருக்கார். இந்த கோயில் பற்றியான, இந்த இடத்த பற்றியான, இந்த மலையை பற்றியான முழு விவரங்களும், இந்த அழகும் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ், ராகவ் அண்டு கேமராக்கு பின்னாடி நவீன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.